குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் 30 கொஷின்ஸு பேப்பர் 1ல் எப்படி ரிவிஷன் பண்ணலான்னு பார்ப்போம். அது 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள இங்கிலீஷ் உள்ள புக் லெசன்லேருந்து கிராமரு, ப்ரோஸு எல்லாமே வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்பெல்லிங், கரெக்டான ஸ்பெல்லிங்கை சூஸ் த கரெக்ட்லி ஸ்பெல் வேர்டு. அப்போது எந்த வார்த்தை கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த ஆப்ஷன் பி ரிசீவ்ன்றது தான் கரெக்ட். RECEIVE இதான் ரிசீவ். ஐடென்டிஃபை த சினானிம் ஆஃப் abundant. abundantோடைய மீனிங் என்ன? abundantோடைய மீனிங்கு plentiful. இது 7th லெசனில் வருதுன்னு நினைக்கிறேன். சினானிம் இந்த வேர்டு abundant. சூஸ் த ஆண்டனிம் ஆஃப் த ஜென்ரஸ். ஜென்ரஸ்க்கு ஆப்போசிட் வேர்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டிங்லி. fill in the blank. she dash to go to school every day. அப்போ கோஸ். இந்த ஷீ வந்திருக்கிறதால நம்மளுக்கு அது இந்த வேர்போட இஎஸ் சேர்க்குறோம், எஸ் சேர்த்து வருது. ஏன்னா எவ்ரிடேன்றதால ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஸோ ஷீ கோஸ். இப்போ வந்து தேர்ட் ஃபார்ம், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலரு ப்ரெசன்ட் டென்ஸு, அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ணி வருது. சூஸ் த கரெக்ட் பேசிவ் வாய்ஸ் ஆஃப் த டீச்சர் டீச்சர்ஸ் த லெசன். இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். டீச்சர் என்ன செய்கிறாங்க? டீச் பண்ணுறாங்க. இதை வந்து பேசிவ் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. த லெசன் இஸ் டாட் பை த டீச்சர். இந்த சப்ஜெக்ட் பின்னாடி போயிடுவாங்க. சப்ஜெக்ட் பின்னாடி போயிட்டாக்கா அது வந்து பேசிவ் வாய்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ. ஐடென்டிஃபை த பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச், அண்டர்லைன் த வேர்ட். இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல்லி. இது என்னது? அது என்னது? அட்வர்ப். பியூட்டிஃபுல்லி. அதாவது இவங்க எப்படி பாடினாங்க அப்படின்னு சொல்கிறது தான். அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்ல, அவங்களுடைய ஆக்டிவிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறதால அது அட்வர்ப். அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னாக்கா, ஷீ இஸ் பியூட்டிஃபுல்லி அப்படின்னாக்கா இவங்கள டிஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவாக. இதே வந்து வர்பு டிஸ்கிரைப் பண்ணுறதால அது அட்வர்ப். பியூட்டிஃபுல்லி அட்வர்ப். சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த சைல்டு. நம்ம வந்து என்ன செய்வோம்? சைல்டுனா சில்ட்ரன்ஸ் அப்படின்னு நினச்சி நம்ம சில்ட்ரனே வந்து நம்மளுக்கு ப்ளூரல் ஃபார்ம் தான். சைல்டுடைய ப்ளூரல் ஃபார்மு சில்ட்ரன். அது எஸ் சேர்த்துருக்கிறதால சிலவங்க எடுத்துக்கோங்க, நம்மலாம் ஓரளவு இருக்கிறதால சில்ட்ரன். ஈஸியான கொஷின் தான். குரூப் ஆஃப் லைன்ஸ், அதாவது ஒவ்வொரு ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, ஆடு மந்தை, கோழி பண்ணை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே போல் குரூப் ஆஃப் லைன்ஸுக்கு என்னென்னு பேர்? ப்ரைடு. herd, swarm. Identify the correct tense. They have the fit. Have finished இருக்கு பாருங்க. அது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஹாவ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸு. பர்ஃபெக்ட்டுக்காக வர்ற ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ ஹாவ் ஃபினிஷ்ட். சூஸ் த கரெக்ட் ஆர்டிக்கல். ஏ அண்ட் டி எல்லாம் ஆர்டிகல்ஸ் இல்லையா? ஆனஸ்ட்னா ஹச் வந்திருந்தாலும் ஆனஸ்ட்டுன்ற சவுண்டு வர்றதால அண்ட் ஆனஸ்ட் மேன். அதனால் சிலவங்க ஏன் ஆனஸ்ட்டுன்னு போட்டுருவாங்க. இதெல்லாம் எக்ஸெப்ஷன் கேஸ், சவுண்டை பேஸ் பண்ணி வர்றது. ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் த ஸ்பீச். த ஸ்டார்ஸ் டான்ஸ்டு இன் த ஸ்கை. பர்சானிஃபிகேஷன். அதாவது ஸ்டார் வந்து டான்ஸ் ஆட போகிறதில்ல, மனுஷன் தான் டான்ஸ் ஆடுவாங்க, பர்சன் தான் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த பர்சன் செய்கிற வேலையை ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஏற்றி சொல்கிறது தான் பர்சானிஃபிகேஷன். அதனால தான் இந்த ஸ்டார்ஸ் டான்ஸ் இன் த ஸ்கை. இப்போ இது சிலப்பதிகாரத்தில் கொடி அசைந்தது. கண்ணகி போட்டில் போகும்போது கொடி வரவேணாம் அப்போ மதுரைக்குன்னு சொல்கிற மாதிரி என்ன செய்வார்? கம்பர்ன்ற இளங்கோவடிகள் சொல்லுவார். அப்போ தானாகவே கொடி அசைது அதை போய் மனிதர்கள் செய்கின்ற செயலை போன்று ஏற்றி சொல்கிறது பர்சானிஃபிகேஷன். அப்போ இது வந்து த ஸ்டார் டான்ஸ் இன் த ஸ்கை, பர்சானிஃபிகேஷன். சூஸ் த கரெக்ட் கம்பேரிட்டிவ் டிகிரி. திஸ் புக் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். இங்கே பாருங்கள், தேன் வந்திருக்கிறதால இது கம்பேரிட்டிவ் டிகிரி. இது வந்து 2 சிலபிளுக்கு மேலே இருக்கிறதால மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு வரணும். மல்டி சிலபல்.
மல்டி சிலபிளுக்கு வந்து அட்ஜெக்டிவில் மோர் மோஸ்ட்டு ஆட் ஆகி வரும். புக்வாம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் த டைப் ஆஃப் வேர்டு இன்ஃபர்மேஷன். ஆன்சர் ஏ பாருங்கள். காம்பவுண்ட் வேர்டு. காம்பவுண்ட் வேர்டு ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்து இருக்குது இல்லையா, அது வந்து மேக்கிங் ஏ காம்பவுண்ட் வேர்டு. சூஸ் த கரெக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச்னால் கமா கொட்டேஷன் இருக்கும், ஆனால் இன்டைரக்ட் ஸ்பீச்னால் கமா கொட்டேஷனை ரிமூவ் பண்ணணும். செட்டு வந்ததுன்னா டோல்டுன்னு மாற்றணும். இங்கே கன்ஜங்ஷன், ரெண்டு சென்டென்ஸுக்கு இடையில் தட்டுன்ற கன்ஜங்ஷன் வரணும். த சேம் மேனர் ஆன்சர் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஐ வந்து ஹீயா மாறிடும், ஏன்னா ஸ்பீக்கர் வந்து ஹீன்றதால ஹீயா மாறிடும். அதுக்கு தகுந்த ஆம் வந்து வாஸாக மாறிடும், பாஸ்ட் டென்ஸாக கொடுக்கணும் இன்வெர்டட் சென்டென்ஸை. அப்போது என்னது, ஹீ செட் தட் ஹி வாஸ் ஹாப்பி. தட் இஸ் த ஆன்சர். ஐடென்டிஃபை த கரெக்ட்லி punctuated sentences. ஆன்சர் பி. வேர் ஆர் யூ கோயிங். வேர் ஆர் யூ கோயிங் கொஷின் மார்க் வரணும். ரொம்ப ஈஸி தான். சூஸ் த வேர்ட், சூஸ் த கரெக்ட் வேர்ட். தேர், they are going to the market. அப்போ they are. தே ஆர்னு அர்த்தம். இந்த தேருக்கு வந்து தே ஆர். அப்போது தேர்னாக்கா இங்கே என்னது, கோயிங்ன்றது அந்த வேர்டு வராது. அதனால் நம்மளுக்கு பி ஃபார்ம் வேர்ப்ஸ் முன்னாடி வரணும். அதனால் தே ஆர் கோயிங் டு த மார்க்கெட். இந்த தேர்லாம் வரக்கூடாது. இன் ஃபோனிக்ஸ் த டேர்ம் blending refers to combining individual sounds to form a word. Look and say method in teaching reading is also known as whole word method. Listen, choose the correct preposition. She is good. மேத்தமெட்டிக்ஸில் அவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் என்னது, அட். அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்டில் அவங்க வெல்வர்ஸாக இருக்கு. அப்போ அட். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் த சென்டென்சஸ். வாட் எ பியூட்டிஃபுல் ஃப்ளோரிட்டிஸ். அப்போது டி, எக்ஸ்க்ளமேட்டரி. ஆச்சரியப்பட்டு போகிறாங்க பாருங்கள், அது சிம்பிளே இருக்கு இல்லையா, அதனால் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். த 4 பேசிக் லாங்குவேஜ் ஸ்கில் டாட் இன் இங்கிலீஷ் ஆர் கிராமர், வொக்காபுலரி, ஸ்பெல்லிங், ஃபங்க்சுவேஷன். அதெல்லாம் நம்ம வந்து டிவிஷனாக நம்ம பிரிக்கிறது இதெல்லாம். ஆனால் எல்எஸ்ஆர்டபிள்யூ அதுதான் வந்து பேசிக் ஸ்கில். எல்எஸ்ஆர்டபிள்யூ ரீடிங், ரைட்டிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங். இந்த அதாவது எல்எஸ்ஆர்னால் ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுவாங்க குழந்தைங்க, அப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க, அப்புறம் படிக்க ஆரம்பிப்பாங்க, அப்புறம் எழுத ஆரம்பிப்பாங்க. திஸ் இஸ் த பேசிக் ஸ்கில்லு. இங்கே பாருங்கள். விச் அப்ரோச் டு லாங்குவேஜ் டீச்சிங் ஃபோக்கஸஸ் ஆன் ரியல் லைஃப் கம்யூனிகேஷன் அது ரேதர் than the rote grammar rules. Communicative language teaching, CLT method. Choose the correct sentence. Neither of the boys was present. Neither is a singular and it takes a singular verb was. அப்போ உங்களுக்கு நெய்தர் ஒருத்தவனும் வரல. Neither of the boys was present. நீங்கள் பாய்ஸ்ன்னு இருக்கிறதால வேறுன்னு செலக்ட் பண்ணுவீங்க. ஆனால் வந்து ஒரு பையன் கூட வரலன்னும் போது அங்கே சிங்குலரை டினோட் பண்ணுறதால அது நம்ம வாஸை தான் செலக்ட் பண்ணணும். பி, ஆன்சர் பி. நம்மள இந்த மாதிரிலாம் ஒரு சில சென்டென்ஸ் குழப்பம். ஐடென்டிஃபை த ஹோமோஃபோன்னா என்னது, சேம் சவுண்டு, ஸ்பெல்லிங் வேறு. அப்போ பேர் அன்ஹாப்பி. எக்ஸாம்பிள் ப்ரிஃபிக்ஸ்னால் என்னது, முன்னாடி ஆட் ஆகுது. சஃபிக்ஸ்னால் பின்னாடி ஆட் ஆகுது, ரூட் வேர்டு. அப்போது ஆன்சர் பி, முன்னாடி தான் இது ஆட் ஆகிருக்கு, அன்ஹாப்பி. அதனால் என்னது, ப்ரிஃபிக்ஸ். சூஸ் த வேர்ட் தட் இஸ் எ நவுன். ஹாப்பினஸ், ஹாப்பி, ஹாப்பிலி, ஹாப்பியர். நவுன் கேட்குறாங்க. நவுன்னாக்கா ஹாப்பினஸ். Read aloud. A teaching technique primarily helps to develop pronunciation and fluency.
Choose the correctly formed question tag. Question tag. She is coming. அப்போ isn't she, இங்கே isn't வர்றதால isn'tன்னு போகிறோம். isn't she. Question tag. Which skill is assessed when a teacher asks students to write a short paragraph on the given topic? Writing. Identify the correct usage of the is there. They are. Put the books over. There. அங்கே அங்கே வைங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ தேர் இடத்தை குறிக்கிறது. தேர்னால் அவர்களுடைய, தே ஆர் அவர்கள் அப்படின்னு வர்றதால தேர் இண்டிகேட்ஸ் எ பிளேஸ். ஓகே, அதனால் இந்த பிளேஸ் அப்படின்னு வர்றதால தேர். ஓகே டீச்சர்ஸ், நல்லா கரெக்டாக ஈஸி, இதில் உள்ள கிராமரு கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்குது. உங்களுக்கும் ஈஸியாக வரும்னு தான் நான் ஹோப் பண்ணுறோம். அதனால் ஒவ்வொன்றத்தையும் படித்து புரிஞ்சு கடகடன்னு ஓஎம்ஆர் ஷீட்டில் மறுபடியும் சொல்கிறேன். ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன செய்யுங்க, இப்படி 4 வட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா, எது கரெக்டான ஆன்சரோ வெளியிலேருந்து இப்படி உள்ளே போங்க. நீங்கள் உள்ளேருந்து வெளியில் போனீங்கன்னா வட்டம் எக்ஸிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் கரெக்டாக இது பண்ணுங்கள். ஒரு கொஷினுக்கு ஒரு நிமிஷன்ற முறையில் டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எல்லா கொஷினுமே கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். நம்ம ஈஸியாக தான் இருக்கும் நம்மளுடைய கொஷின் பேப்பர். அதனால் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.